ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கியூட் எக்ஸாம்க்காக டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் வந்து நெறைய பேர் எழுதுறாங்க. அதனால ஜென்ரல் ஆப்டிட்யூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரோகிராம் வச்சிருக்கோம். 2வது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எழுதணும்னாலும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில வந்து டொமைன் சப்ஜெக்ட் போட்டிருந்தாலும் சரி, அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ் போட்டிருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 40 டேஸ் வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து குடுக்குறோம். எக்ஸ்டென்சிவ் கிராஷ் கோர்ஸ். சரியா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அதில என்னெல்லாம் டாபிக்ஸ் கேட்டிருக்காங்களோ, அதில அப்படி ஒரு அவுட்லைன் ஒண்ணு குடுத்துட்டு, பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேப்பர் வந்து பிராக்டிஸ் பண்ண வைப்போம் உங்களுக்கு. ரைட்டா? டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத சொல்லிட்டு, உங்களுக்கு பிராக்டிஸ் பேப்பரும் நம்ம குடுப்போம். இதுக்கான மெட்டீரியல் கன்டென்ட்ட உங்களுக்கு சாஃப்ட் காப்பி குடுப்போம். பிராக்டிஸ் ஷீட்ஸும் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். ரைட்? இது இல்லாம அந்த மாக் எக்ஸாம்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். யாருக்குன்னா ஐடியா இருக்கு அப்படின்னா, ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, 1 ஏப்ரல்லேருந்து இந்த கிளாஸஸ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூகுள் ஷீட் இருக்கு பாருங்க. உங்க நேமு, உங்க அப்பா நேமு, அ என்ன டொமைன் சப்ஜெக்ட் இல்ல என்ன கோர்ஸ் நீங்க எடுத்துக்க போறீங்க. இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி அனுப்பிச்சிட்டீங்கன்னா, எங்க ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 3 சப்ஜெக்ட் மினிமம் அதில இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மேத்ஸோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பயாலஜியோ இல்லைனா அக்கவுண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இது 3ம் வந்து கம்பல்சரி. இது இல்லாம ஆப்டிட்யூட் இருக்கும். அதுக்கு தனியா பே பண்ணிக்கணும். ரைட்? இந்த 3 சப்ஜெக்ட் மினிமம் பே பண்ணுறது வந்து 15,000 ப்ளஸ் டாக்ஸ் ₹17,700 வரும். அடிஷனல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5,900 அப்படின்ற மாதிரி நீங்க பே பண்ணி இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கியூட்ல கிளியர் பண்ணி நம்மளுடைய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. யூஸ் பண்ணிக்கங்க. எங்ககிட்ட நேரடியா பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ். ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் கியூட். நேத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு போட்டோம். டேட்டு முடியுது. அதனால இமிடியேட்டா பண்ணுங்க அப்படின்ட்டு. முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா நம்ம ஜேஇக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணல, நீட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. அதனால வந்து கியூட் எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா டைமிங் முடிப்பான்னு. பட் என்டிஏ நினைச்சா எது வேணாலும் பண்ணலான்றதுக்கு உதாரணம். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா போடல அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு எங்களுக்கு வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், டீம்டு யூனிவர்சிட்டிஸு, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். சரியா? கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காலேஜஸ், பிஏ இருந்தாலும் சரி, பிஎஸ்சி இருந்தாலும் சரி, பிடெக் இருந்தாலும் இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து நிறைய இருக்குது. செக் பண்ணிக்கிடுங்க வெப்சைட்டில் விசிட் பண்ணி. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா CUET.nta.nic.in CUET.nta.nic.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இப்போ மெயின் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட்டு இதில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் 21ல் கொடுத்துருந்தாங்க முடிஞ்சிருது அப்படின்னு. பட் நேற்று திருப்பியும் 22க்கு என்ன நைட்டு கொடுத்துருக்காங்கன்னா, பப்ளிக் நோட்டீஸு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2025 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வில் பி கண்டக்டிங் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இதெல்லாம் வந்து யூஸ்வல் 8லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ஜூன் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் நம்ம இந்தியாலையும் சரி, அவுட் சைடு இந்தியாலையும் நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த அபோவ் மென்ஷன்ட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் அட் CUT.nta.nic. ஃப்ரம் 1 மார்ச்ல இருந்து இது வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்காக ஓப்பனில் இருக்குது. 22 வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரிக்வஸ்ட் வந்ததுனால மல்டிபிள் ரிக்வஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கேண்டிடேட் டு எக்ஸ்டெண்ட் த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன். எனக்கு தெரிஞ்சு நீட்டோட இதுக்கு ஒன்றும் நிறைய வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து வந்திருக்குமான்றது தெரியல. பட் இவங்க வந்து அதான் சொன்னல, என்டிஏ நினச்சா எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுனால என்டிஏ இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. received from candidate to extend the last date for submission of online application form. NTA has decided to extend at the last date for submission of online application form Q 2025, enabling the aspirants candidate to apply the said exams. சரியா? யாரெல்லாம் ஆஸ்பைரன்ஸ் இருக்காங்களோ இதை வந்து எழுதுறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணித்தராங்க. அதன்படி ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் 22 22 வரைக்கும் இருந்தது நம்மளுக்கு. இப்போ எது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24 மார்ச் 2025 அப் டு 11:50 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 23 24 இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. சக்ஸஸ்ஃபுல் ஃபைனல்
டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீஸ் ஏற்கனவே இருந்தது 23rd வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணலாம். இப்போ 25th வரைக்கும் நம்மளுக்கு பே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் 24 டு 26 வரைக்கும் கரெக்ஷன் வந்து பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 26லேருந்து 28 வரைக்கும் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில கால்ஸ் வந்தது, நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், டொமைன் சப்ஜெக்ட் வந்து நான் வந்து மேக்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் நாங்கள் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி போட்டுட்டேன், நான் மேக்ஸ் படிக்கணும் அப்படி அதே போல் ஃபிசிக்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ ஃபிசிக்ஸும் மேக்ஸும் வந்து கம்பல்சரி, அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க போடாமல் வேறு ஏதோ மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸ் வந்து கம்பல்சரி ஃபிசிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அதே போல் மேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ் கம்பல்சரி, அது இல்லாமல் 2 சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி மாற்றணும்னா டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 26லேருந்து 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட நேரடியாக பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.